நம்ம கடையில் ரொம்ப நாளாட்டே எல்லா மக்களும் வந்து கடையில் ஜாமான் வாங்க வரும்போது மசால் பொடியெல்லாம் நீங்களே வந்து ரெடி பண்ணி தரலாம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே நிறைய நாள் இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷமாட்டம் அப்படியே யோசிச்சு இருந்து டைமும் இல்லாமல் அப்படியே வந்து இப்போ வந்து ரெடி பண்ணலான்னு நினச்சி ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக எல்லா ஜாமானுமே கொஞ்சமாக தான் வாங்கினதை வீடியோ எடுக்க முடியல. காய போட்டு எல்லாம் வச்சுருந்து அதுவுமே எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துக்க டைம் இல்லாதனால முடியலை. கொஞ்சமாக ஜாமான் வாங்கி எல்லா பொருளுமே திரிக்க வச்சுருக்கோம். ஒரு 5 கிலோ வத்தல், மல்லி ஒரு 4 கிலோ, அதே வந்து பெருஞ்சீரகம் எல்லாம் வந்து வாங்கி அதில் வந்து தனி வத்தல் தூள், மல்லித்தூள், அதில் வந்து மீன் குழம்பு மசாலா நாகர்கோவில் மாடல், அதே போல் நாகர்கோவில் கறி குழம்பு மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே தனித்தனியாட்டு நல்லா காய போட்டு வறுக்கிற மசாலாவை வந்து மீன் குழம்பு மசாலாலாம் வறுத்தா நல்லா வாசம் வரும்னு சொல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ரெடி பண்ணி எடுத்து எல்லாமே மில்லில் கொடுத்து நான் பொடித்து அதையும் வந்து நல்லா சூடு போகைக்கு வேண்டியில் வீட்டில் உள்ள பாத்திரத்தில் நல்லா தட்டி ஆற வச்சுருக்கு. ஆற வச்சு இன்றைக்கி அந்த பொடியெல்லாம் வந்து ரெடியாகி வந்துட்டு இனிமேல் நம்ம வந்து அதுக்குள்ளே ரேட்டு பார்த்து அதில் உள்ள கவர் போட்டு எடுத்து பேக் பண்ண வேண்டியதுதான். எல்லாமே வந்து இப்போ நம்ம பேக் பண்ணி முடிஞ்சாச்சு. இவ்வளோ நாள் மக்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை வந்து செய்து கொடுக்க ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து யோசித்து டைம்லாம் பார்த்து இவ்வளோ நாள் செய்யணும் முடிவெடுத்து இப்போ வந்து ஒரு நெருக்கடி தான், ஆனாலும் செய்வோமேன்னு சொல்லி செய்திருக்கு. எல்லா பொடியுமே வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கு. வெளியூர்களுக்கு கேட்டாலும் கொரியர் மூலமாக சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி வறுத்துருக்குன்னா வீட்டுக்கு நம்ம எப்படி மசாலா திரிக்கிறோமோ அதே தான். கலரு எதுவுமே கிடையாது. வீட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மசாலா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் திரிக்கிறது தான் அப்படியே திரித்து வச்சுருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மில்லில் அழகாட்டு எல்லா கவர்லேயும் பேர் போட்டு அழகாக எழுதி தந்துட்டாங்க. இது வந்து இப்போதைக்கு இந்த கவரில் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கு. வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்கு எங்களுக்கு ரேட்டு தெரியறதுக்கு வேண்டியில் எல்லா கவர்லேயுமே எத்தனை கிராம், 1/4 கிலோ, 100 கிராம், 50 கிராம் பாக்கெட் எல்லாமே போட்டிருக்கோம். அடையாளத்துக்கு பேரையும் எழுதி நாங்கள் ரேட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ புதுசாக செய்கிறனால எங்களுக்கே ரேட்டு தெரியணும்னு ரேட்டு அதிலே நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். மொத்தமாக இப்போ மசால் பொடியில் உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு 2-3 கவர் வந்து சேலும் ஆகிட்டு இனிமேல் மேலே நம்ம சேலாகும்போது வேறு வெரைட்டி மசாலாக்கள் வந்து சேலாக செய்யலாம். மக்கள் எது கேட்டு வராங்களோ அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா வந்து மசாலாக்கள் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். நல்லா ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு பலனான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய்.